பெண்களின் மாதவிடாயை தீட்டு என்று கூறினால் குற்றம். இன்றளவும் பெண்களை ஒதுக்கி வைப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை படைத்த கல்லூரி மாணவிகள். நெல்லைப்பேட்டை ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அக்னி சிறகுகள் அமைப்பு இணைந்து பெண்களின் மாதவிடாய் நிகழ்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை படைத்திருக்கிறார்கள். மாதவிடாயின் போது பெண்கள் உடலில் இருந்து கழிவுகள் இரத்த போக்காக வெளியேறும் மாதத்திற்கு 3 நாட்கள் நடைபெறும் மாதவிடாய் நிகழ்வின் போது பெண்கள் வயிற்றுவலி, உடல் சோர்வு, பசியின்மை போன்ற பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாதவிடாய் நேரங்களில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, 4 சுவற்றுக்குள் அடைந்திருக்க வேண்டும் என பல கிராமப்புறங்களிலும் அந்த நாட்களை தீட்டாகவே பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகான முன்னேற்றத்திற்கு பிறகு பெண்கள் அந்த தடையை உடைத்துவிட்டு உலகளவில் பல்வேறு சாதனைகளையும் குவித்து வருகிறார்கள். மண்ணில் இருந்து விண்ணிற்கு வரை அனைத்து துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்கி வருகிறார்கள். அதனை நிரூபிக்கும் வகையில் ராணி அண்ணா கல்லூரியில் இந்த உலக சாதனை முயற்சி 5000 மாணவிகளை கொண்டு கல்லூரியின் மைதானத்தில் ஒன்று திரண்டு நடத்தப்பட்டிருக்கிறது. மாதவிடாய் சின்னத்தை அமைத்து மாணவிகள் அசத்தினர். போலீஸ் மேல கை வைப்பீங்க? போலீஸ் மேல கை வைப்படா நீ? அன்னி பட்ட நீ அவ்வளவு பெரிய ஆளா? போலீஸ் நான் ஜெயிலுக்கு போறேன் பாரு. நான் நீ கோர்ட் பண்ணி பாத்துறேன். பஸ் வாங்கனா. நீங்க நான் உங்களை அண்ணா நாடானே ஆரம்பத்துல வாழ்க்கையை நீயே கட்டிட்டு இருக்க. சும்மா கோவையில ஆட்டோ ஓட்டுநரும் போக்குவரத்து காவலரும் ஒருத்தர் தாக்கிக்கிட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். போலீஸ் மேல கை வைப்பீங்க? போலீஸ் மேல கை வைப்படா நீ? போலீஸ் மேல கை வைப்பியா நீ? ஏய் அன்னி பட்ட நீ அவ்வளவு பெரிய ஆளா? போலீஸ் பப்ளிக் ஒண்ணுதானே, அவனுக்கு அம்மா அப்பா இருக்குல்ல. நான் ஜெயிலுக்கு போறேன் பாரு. நான் நீ கோர்ட் பண்ணி பாத்துறேன். பஸ் வாங்கனா. நீங்க அண்ணா மூடிட்டு அன்னி போய் சாவியெல்லாம் பேசினா நான் உங்களை அண்ணா நாடானே ஆரம்பத்துல வாழ்க்கையை நீயே கட்டிட்டு இருக்க. கோவை பாலசுந்தரம் சாலை பகுதியில போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய ஆட்டோல வந்திருந்திருக்காரு. அப்போ அந்த ஆட்டோவை வழிமறிச்சு காவலர்கள் அங்க சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆட்டோ ஆர்சி புக் மற்றும் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட இதெல்லாத்தையுமே